இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலை நேரத்துல இது ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாய் உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இரவிலே அவருடைய சத்தியத்தையும் காலையிலே அவருடைய கிருபையையும் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை. அந்த வேலையை நான் இப்படியா செய்வேன்னு சொல்லி சங்கீதம் 92:3 படி செய்யணும்னு நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். அதனால இந்த மாலை நேரத்துல ஒவ்வொரு நாளும் மாலையிலும் காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பதிவிடுகிறேன். இந்த நாளுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சது. அந்த பிசாசு அவனை கொல்றதுக்கு, அதாவது அந்த பிசாசுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பையனை கொல்லுவதற்கு, சாகடிக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணுது. அப்ப அந்த தகப்பனால அதை தாங்க முடியல. இப்ப அந்த தகப்பன் என்ன பண்றாரு, ஐயோ தன்னுடைய மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவன் மரிச்சு போற மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் நினைச்சுப்பாரு. ஒண்ணுமில்ல, சாதாரணமா நமக்கு 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ இருக்குதுன்னு வைங்களேன். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துல இருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப நாளா தெரியாம திடீர்னு ஒரு நாள் அதை நம்ம பாத்துறோம்னு வைங்களேன், நம்முடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். இன்னும் நம்ம பையனா இப்படி ஒரு கெட்ட பழக்கத்துல பழகிட்டான், ஐயோ அந்த கெட்ட பழக்கம் அவனை கொன்னுருமே, அந்த கெட்ட பழக்கத்தினால அவன் அழிஞ்சு போயிடுவானே, அந்த கெட்ட பழக்கத்தினால அவனோட வாழ்க்கையின் முன்னேற்றம் தடைபடுமே, அவன் எந்த விதத்திலையும் முன்னேற முடியாத, முன்னுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும், நொறுங்கி போயிடும் இல்லையா? ஆனா இங்க இந்த மகனுக்கு அந்த பிசாசு ரொம்ப பிடிச்சுக்கிட்டு அவனை அலக்கழிக்க. அப்ப அவனால முடியல. ஆண்டவர்கிட்ட போறான், கடவுள்கிட்ட போறான். எப்படியாவது என்னோட பையனுக்கு இப்படி ஒரு நிலை இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு நிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட போறான். இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்றாரு, 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறியா? என்னால இந்த பிசாசை விரட்ட முடியும் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறியா? கடவுள் இந்த காரியத்தை செய்வார் நீ விசுவாசிக்கிறியா? கடவுள் இந்த மகனை அந்த பிசாசின் இடத்திலிருந்து விடுவிப்பார் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறியா? அப்படி நீ விசுவாசிக்கிறதா இருந்தா நிச்சயமா உன்னுடைய காரியம் நிறைவேறும், உனக்கு அது கூடும். உனக்கு மட்டுமல்ல, உண்மையாய் உத்தமமாய் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து முழு விசுவாசம் வைக்கிற எல்லாருக்கும் அவர்களுடைய காரியம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அன்பானவர்களே, எதுவா இருந்தாலும் சரி, நாம முழு விசுவாசத்தோட முழு நம்பிக்கையோட ஆண்டவரிடத்துல நாம காத்திருக்கிறப்ப அவர் நமக்கு நன்மையானதை செய்வார். பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கானான் ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்தினதுல இருந்து நிறைய விஷயங்கள், லாசரு உயிரோட எழுப்புறாரு, செத்து போனவங்களை உயிரோட எழுப்புறாரு, பிள்ளைகளை உயிரோட எழுப்புறாரு. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது, நிறைய அற்புதங்களை நம்மால இந்த வேதத்துல வாசிக்க முடியுது. அதையெல்லாம் நம்ம முழு நம்பிக்கையா வச்சு, இதை செஞ்ச ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? இவ்வளவு அற்புதங்களை செஞ்சவரு, எண்ணி முடியாத அதிசயத்தை செஞ்சவரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செஞ்சவரு, நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். கண்டிப்பா அவர் செய்வாரு அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை, முழு விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமாகவே
நம்முடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்புறம் இங்க என்ன நடக்குது பாருங்க, நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான், இவர்னால நடக்குமா நடக்காதா, இவர் அதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற அவ்விசுவாசத்தோடு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைவேறாமல் போறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய அவிசுவாசம் தான். கடவுள் மேல நமக்கு அவிசுவாசம் ஏற்படுது. கடவுள் இதை செய்வாரா மாட்டாரா, எத்தனை முறை செஞ்சாலும் யாராருக்கா என்னென்னமோ செய்யறாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்லது செய்ய மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் செய்யாம போயிட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியல. இப்படி இருமனம் உள்ளவர்களாக நாம இருக்கிறோம். அதனாலதான் நிறைய விஷயத்துல நாம தோத்து போறோம். இங்க பாருங்க, இந்த இந்த பிள்ளையோட தகப்பன் சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அப்ப நான் அவிசுவாசமா இருக்கிறேன், உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன், அது என்னிடத்திலிருந்து நீங்கும்படியா செய்யும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட சமூகத்துல போய் ஜெபிக்கிறப்போ, நம்முடைய காரியங்கள் நிறைவேறாமல் போகிறப்போ, நம்முடைய காரியத்துல நம்ம தோல்வி அடைகிறப்ப, ஆண்டவரோட சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில இதை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் உங்க மேல அவிசுவாசமா இருந்தேன், நான் மன்னிச்சிருங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க, நான் முழு விசுவாசத்தோடு உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல எப்படி அந்த பிள்ளையின் தகப்பன் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினானோ அந்த மாதிரி நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கு. அவ்விசுவாசம் நம்மளை விட்டு போகணும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எப்பொழுதும் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்முடைய காரியம் வாய்க்கும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இவன் விசுவாசிக்கிறான்னு சொன்ன உடனே ஜனங்கள் நிறைய பேர் வேற வந்துட்டு இருக்கிறாங்க இந்த அற்புதத்தை பார்க்கணும். இவன் விசுவாசிக்கிறேன், என் அவ்விசுவாசம் நீங்கும்படியா செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு அவன் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த அந்த பிசாசை விரட்டுறார். அது போறதே போற, இவனை சும்மா விட்டுட்டு போக கூடாது, இவனை அலக்கழிச்சு இவனை செத்தவன மாதிரி ஆக்கிட்டு போயிடணும்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, ஆட்டாட்டு ஆட்டிரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பிரச்சனை நம்மை விட்டு நீங்குமானால் நமக்கு அதிக சோதனை வர மாதிரி இருக்கும், அதிகப்பட்ட பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். நீ எப்போ உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை வருகிறதோ, எப்போ உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான கஷ்டம் வருதோ அதோட அது நீங்குதுன்னு அர்த்தம். எப்போ ஒரு பிரச்சனை உங்களை ரொம்ப அலக்களிக்குதோ அது சீக்கிரமே அது முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். எப்ப ஒண்ணும் இல்லைங்க, விளக்கு கூட நல்ல சுடர் விட்டு எரியும் பாருங்க, டக்குன்னு அமைஞ்சிரும். ஏன் சொல்லுங்க, அது கடைசி அந்த எண்ணெயை உறிஞ்சிருது, கடைசியா உறிஞ்சு நல்லா எரியும், அப்புறம் அமைஞ்சிடும். நல்லா பிரகாசமா எரியிற விளக்கு அமைஞ்சு போயிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மை பேனா இருக்கு இல்லைங்களா, பேனாவில் எழுதி பாருங்க, நல்ல அச்சு அழுத்தமா அழகா எழுத்து வருதுனாக்கா அந்த பேனாவில் இங்கு தீருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பயங்கரமான பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட போறோம்னு அர்த்தம். அந்த பிரச்சனை நம்ம விட்டு நீங்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பணக்காரனோட திமிரு அப்படித்தான், பணத்துல பயங்கரமா ஆடுறான்னு வச்சுங்களேன், அவன் அழிஞ்சு போறான்னு அர்த்தம். அப்ப எது நம்மை அதிகமாக அலைக்கழிக்கிறதோ அதிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட போறோம்னு அர்த்தம். இங்க அதுதான் நடந்துச்சு. அந்த பிசாசை விரட்டி வெளியே அனுப்புறாரு, அது அவனை போட்டு அலைக்கழிச்சு அப்புறமா வெளியே போயிடுச்சு. பாக்குறவங்களா ஐயோ இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு செத்தவனை போல அவன் கிடந்தான் என்று வேதம் சொல்லு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, இயேசு அவனோட கையை பிடிச்சு தூக்குனார்.
அவன் எந்திரிச்சிட்டான். எப்பொழுதெல்லாம் நம்ம பிரச்சனையில் அலக்களிக்கப்பட்டு கீழே விழுந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம் கரங்களை பிடிச்சு எழுப்புறவர். நம்ம கையை பிடிச்சு தூக்கிடுவார். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ பயப்படாத. இந்த பிரச்சனையில உனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு சம்பவம் இனி வராது. இதனால் நீ சோர்ந்து போயிருக்கிற, அந்த சோர்விலிருந்து நீ எந்திரின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவாரு? அவனை தூக்குன மாதிரி நம்மையும் கர்த்தர் கரங்களை கொண்டு நம்மளை தூக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? உண்மைங்க. நீங்க எதுவா இருந்தாலும் சரி, பயங்கர பிரச்சனையில சிக்கி இருந்தீங்கனாலும் சரி, கர்த்தரோட சமூகத்துல விசுவாசத்தோட போய் இருந்து பாருங்க, அது தானாய் போயிடும். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்களால் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார். அப்ப சீசர்கள்லாம் போய் கேட்கிறாங்க, நாங்களும் தானே, ஏன் எங்கனால முடியல? நீங்க வந்தீங்க, நீங்க போன்னு சொன்ன அந்த பிசாசு ஓடுது அலக்கழிச்சுட்டு, ஆனா எங்கனால முடியலையே ஏங்க அப்படின்னு இயேசு கிட்ட கேட்கிறாங்க. அது இயேசு சொல்றாரு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று. அப்ப இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிசாசு மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் எப்ப நீங்கும் அப்படின்னா உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான். நல்ல உபவாசம் இருந்து நாம ஜெபிக்கிறப்போ நம்முடைய பிரச்சனைக்கு தானா தீர்வு வரும். கர்த்தர் வெளிப்ப ஏன் உபவாசம் இருக்கு சொல்றாரு தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு தடை இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்றோம்னு வைங்களேன், அதுக்கு தடை இருக்கக்கூடாது, உடல் சோர்வு இருக்கக்கூடாது, எந்த விதமான சிந்தனைகளும் வெளியே போகக்கூடாது. ஒரே மனசா ஒரே சிந்தனையா நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். அப்ப இந்த ஜெபத்துல நமக்கு ஒருமைப்பாடு இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவை நோக்கியே இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நாம வயித்த காலி பண்ணணும், வயித்த பட்டினி போடணும். நீங்க சாப்பிடாம ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபம் எப்படி இருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அப்ப ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா தூக்கம் வந்துடும், எப்படா படுக்கலான்னு இருக்கும். ஆனா வயிறு காலியா இருக்கிறப்ப ஜெபம் பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் உரிமையோட ஆண்டவர்கிட்ட கேட்கலாங்கிற எண்ணம் தான் வரும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ வயித்த பட்டினி போட்டு ஜெபம் பண்ணு, உன் வயிறை காலியா வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணு, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. உபவாசம் இருந்தா அதுதான் அர்த்தம், சாப்பிடாத, உன் வயித்த காலியா வைய. அது சாப்பாட்டுனால் நிறைஞ்சிருச்சுன்னா அது தூக்கம் வந்துடும், உன்னை அலக்களிக்கும். அதனால இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நாம விடுவிக்கப்படணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க உபவாசம் இருங்க, பட்டினியா இருங்க, சாப்பிடாதீங்க. ஒரு நாளை நியமிச்சுங்க, இந்த நாள்ல நான் சாப்பிட மாட்டேன். அப்ப அந்த நாள்ல ஜெபத்துல உட்காருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு தீர்வு காணும்படியா கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேங்க, நான் நிறைய விஷயத்துல ஆண்டவரிடத்துல இருந்து நான் தீர்வு வாங்கி இருக்கிறேன். ஒரு நிலை மனசை ஒருநிலைப்படுத்தி கர்த்தரோட சமூகத்துல மண்டியிட்டு நாம ஜெபிக்கிறப்போ அவர் நமக்கு நல்லதொரு தீர்வை காண்பிப்பார். அன்பானவர்களே, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது கூடும், உன்னால முடியும். அப்ப ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல் விசுவாசிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்க. இந்த அவ்விசுவாசம் இருந்ததுன்னா கர்த்தரை நாம நெருங்க முடியாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. ரெண்டாவது, கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரை தேடுனா தான் நாம அவர்கிட்ட பேச முடியும். ஆண்டவர்கிட்ட தேடினா தான், ஆண்டவரை நம்ம கண்டு கொண்டால்தான் அவரிடத்துல நம்ம உரிமையோட போராட முடியும். அப்ப நீங்க உபவாசத்தினாலும் நீங்க வைத்த காலி பட்டினி போட்டு நீங்க ஜெபம் பண்ணுகிற போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிருங்கிற. அன்பானவர்களே, இப்படி ஒரு அற்புதமான தேவன்
நம்மை நல்வழிப்படுத்துகிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுங்க. நிச்சயமாகவே எல்லா காரியத்திலும் எல்லா விஷயங்களும் பொல்லாத பெரிய பிரச்சனைகளாய் நமக்கு எழும்பி நிற்கிற அந்த பிசாசு நம்மை அலக்களித்தாலும் நம்மை விட்டு ஓடிவிடும். நாம ஜெபம் பண்ணி நாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்றப்ப எல்லா பிசாசுகளும் நம்மளை விட்டு ஓடும். இன்னும் கொஞ்சம் அலக்களிக்கும், ஆனாலும் அவை நம்மை விட்டு ஓடிவிடும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து செஞ்ச இந்த சம்பவத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியில ஒரு பையனுடைய சரீரத்துல புகுந்திருக்கிற அந்த பொல்லாத பிசாசு அவனை கொல்லும்படியாக அலக்களித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொன்ன போது அவன் ஆண்டவரோட சமூகத்துல, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீர் எடுத்து போடும் என்று அவன் கேட்ட போது கர்த்தர் மிக அற்புதமாய் அந்த இடத்துல அந்த மகனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் இருந்து பட்டினி இருந்து உம்மிடத்துல ஜெபிக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில எங்களை அலக்களிக்கிற அந்த பொல்லாத தீய சக்திகள், பொல்லாத பிசாசுகள் எங்களை விட்டு ஓடும்படியாக கர்த்தர் செய்யும். நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, விடுதலையின் பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக இந்த உலகத்துல உம்முடைய சமூகத்துல உண்மையாய் நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டு. ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனையில சிக்கி அநேகர் அவதிப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம், அநேகர் அவதிப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒருவரே பலனாய் இருந்து, கர்த்தர் ஒருவரே விடுதலையின் ஆவியாய் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கிருபை அநேகரை சூழ்ந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.